சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோடில் நம்ம மனோஜை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பற்றின எல்லா ஆதாரத்தையும் கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ரோகிணியை பற்றின விஷயம் எப்படி வெளியே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே முத்துவும் மீனாவும் வந்து சாட்சி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஊருக்கு போது தான் ரோகிணியை பற்றின உண்மையான முகமே எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அதுக்கடுத்ததாக கிறிஷோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் என் கூட தான் காருக்கு சவாரியாக வந்தாங்க. அவங்கக்கிட்ட இருந்து தான் எனக்கு இந்த பார்லர் அம்மாவோட விஷயம் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சீட்டிங் பண்ணி ஒரு குடும்பத்தை ஏமாற்றி 2 வருஷமாக அந்த வீட்டில் நீ இருந்திருக்க. ஆனால் ஒரு பொய்யை மறைக்க அடுத்தடுத்து எல்லா பொய்யும் சர்வசாதாரணமாக சொல்லியிருக்க. ஒருத்தரோட வாழ்க்கையை கேள்விக்குரிய ஆக்கி வச்சிருக்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னோட மனநிலைமையில இருந்து நீங்கள் பாருங்கள், அப்போ தெரியும் நான் பண்ணது சரின்னு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன, உன்ன மாதிரியே எல்லாரையும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறியாமா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ரோகிணி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயா இருந்துட்டு இதுக்கு மேலே என் பையனோட இவளை நான் சேர்ந்து வாழ விடவே மாட்டேன், அதனால் இவகிட்ட இருந்து என் பையனுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி விஜயா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.